என்னங்க? வா சின்ன பொண்ணு, அதான் எல்லாரும் வாங்கியாச்சுல்ல, வீட்டுக்கு போவோம். எங்க நீங்க போங்கங்க, நான் வாரேன். வாமா. ஏற்கனவே அம்மாவுக்கு நீயும் நானும் சேர்ந்து வந்தது எதுவும் தெரியாது. வந்துட்டேன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்ல. ஆமா சின்ன பொண்ணு போ, ஏற்கனவே வீட்டில் பஞ்சாயத்தா கிடக்குன்னா. எக்க நான் போவேங்க. சரி, அப்ப நீ வா, நான் முன்னாடி போறேன். ஆனா சீக்கிரம் வந்துட்டு சின்ன பொண்ணு, நேராக்கிறாத. சரிங்க, நீங்க போங்க, நான் வந்துடுவேன். சரி சின்ன பொண்ணு, அப்ப நான் போயிட்டு வரேன். காமாட்சிக்கு வீட்டில் கொண்டே காசை பத்திரமா வைக்கணுங்க. ஏம்மா? ஆமாக்கு, அவைய கண்ணில் பட்டுச்சுன்னா பணத்தை ஒன்றுக்காவாம ஆக்கிடுவாவ. அதனால் நான் போய் முத பணத்தை பத்திரமா வைக்கிறேன். சரிம்மா. சொர்ணாமா. ஐயே எக்கு, அவைய வந்துட்டாவக்க. என்ன சொன்னா இப்படி வெயில்ல காஞ்சிட்டு கிடக்கா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கியிருப்பேன்ல. ஆமா, அப்படியே வாங்கி கிழிச்சிருப்பீரு. ஏன் சொர்ணா குட்டி அப்படி சொல்லியா? இருங்க, வாயை கிழிச்சிருவேன். சொர்ணா குட்டியா? சரிம்மா, நீ அந்த பொருளெல்லாம் கொடு, உனக்காக மாமே வீட்டு வரேன். மாமனா? ஆமா, இந்த மாமே கட்டு மஸ்தான மாமே. ஓ மாமே, ஓ மாமே. வாயில் எதுவும் வாங்கிட்டு போயிடாதையும், போயிருன்னு சொல்லிட்டேன். குடுமா, நான் தூக்கிட்டு போறேன். இப்போ எதுக்கு இப்படி நாடகம் நடத்திட்டீருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த காசை வாங்கத்தானே? ஆமாம்மா, எப்படியும் குடும்ப தலைவர் பேர்ல தானே அந்த காசு இருக்கணும். ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர்னு யார் பேர் போட்டிருக்கு? என் பேர் தானே போட்டிருக்கு. அப்போ எனக்கு தான் அந்த காசு. ஆமா, குடும்ப தலைவர் பேருக்கு தான். இருங்க, போயிருங்க சொல்லிட்டேன். சும்மா ரேஷன் கடை வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு சோதிக்காதீங்க. என்ன சொன்னா குட்டி இப்படி சொல்லிட்டா? இங்கேரு, போயிரு சொல்லிட்டேன். பொது இடத்துல நின்றுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டா இருக்கா? சொர்ணா காக்கா, கோவப்படாதீக்கா. அந்தனே எவ்வளோ பாசமாக வந்து கேட்குறாரு. ஆமா, அந்த பாவம் பாம்போல் வந்து கேட்டுட்டு இருக்காரு. பைய கொடு, நீ தூக்க வேணான்னு. இந்த அக்கா என்ன இப்படி நிக்கிறாவ? ஐயே, நானா தான் இதுக்கு முன்னாடி என் மாப்பிள்ளிட்ட பைய கொடுத்து விட்டு ஃப்ரீயா நடந்து வந்திருப்பேன். அவ எதுக்கு கேட்கறான்னு எனக்கு தானே தெரியும். ஓ சொர்ணா சொர்ணா, என் சொர்ணா சொர்ணா. சீ, என்ன பாட்டு இது? சொர்ணா குட்டி, இது காதல் பாட்டுமா? போயிருங்க சொல்லிட்டேன். சும்மா வெறி ஆக்காதீங்க. பைய குடு. என்ன விடுங்க. பைய குடுன்னே. ஏன் விடுவாய்? எப்பா, ஒரு வழியா பைய புடுங்கிட்டேன். குடியா? முடியாது முடியாது முடியாது. நான் ஒழுங்கா கேட்கும் போதே நீ என் கையில பைசா கொடுத்துருந்தனா ஒரு 1000 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். இப்போ கொடுக்க மாட்டேன்னுல்ல, அதனாலதான் மொத்தமா தூக்கிட்டு ஓட போறேன். போயிட்டு வரேன் சொர்ணா குட்டி. என்ன சொர்ணா காக்கு, இப்படி விட்டு கொடுத்துட்டிய? போயிரு சின்ன பொண்ணு. நான் இருக்க கடுப்புல என்ன செய்வேனே தெரியாது. கோவப்படாத சொன்னா, உன் காசு என்கிட்ட தானே இருக்கு. என்னக்கா சொல்லுறிய? என் பையில தானே வச்சிருந்தேன். இல்ல சொன்னா, நீ தான் எடுத்து என் கையில கொடுத்த. அக்கா இந்த காசை பிடிச்சிக்கங்க, நான் அரிசி வாங்கிக்கிறேன்னு. அதனால என்கிட்ட தான் சொன்னா உன் காசு இருக்கு. ஆமா பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேக்க. நல்ல வேளை நீ என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா. இல்லைன்னா இந்நேரம் உன் வீட்டுக்காரன் இந்த காசை எப்படி செலவு பண்ணியிருப்பாரோ தெரியல. காமாச்சேக்க, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களாக்க? சொல்லுமா சொன்னா. ஏக்கு, அந்த காசை நீங்களே வச்சிருங்கக்கு. நான் தேவைப்படும் போது வந்து வாங்கிக்கிட்டியே. அப்படியா சொல்கிறா? சரி, அந்த காசை நானே வச்சுருக்கேன். ஆனால் நீ எப்போ வந்து வாங்குவ? ஏக்கா, பொங்கலுக்கு பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குல்ல, அதை கொஞ்சம் வாங்குறதுக்கு இந்த காசை கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. எல்லா காசையும் சேர்த்து போட்டு தான் வாங்கணும். அதனால் உங்ககிட்டே காசு இருக்கட்டுக்க. சரிம்மா, அப்போ நான் வச்சுருக்கேன். உனக்கு தேவைப்படும் போது வந்து வாங்கிக்க. சரிக்க, வாங்க வீட்டுக்கு போவோம். சரி சொன்னாவா போவோம். ரேஷன் கடையில் எவ்வளவு கூட்டம். போயிட்டு வீடு திரும்ப முன்னாடி மூச்சு போய் மூச்சு வருதம்மா. சரி, கொண்டு போய் கரும்பு வச்சுட்டு காசை எடுத்து பத்திரமா உள்ள வைப்போம். அம்மா என்ன இப்படி தூங்கிட்டு இருக்காங்க? இப்போ இவங்களை கூப்பிடலாமா வேணாமான்னு வேற தெரியலையே. அப்புறம் முழிச்சா அதுக்கும் திட்டுவாங்க. வீட்டுக்கு வந்திருக்கே, நீ ஒரு வாரத்தை கூப்பிட மாட்டியான்னு. பேசாமல் எழுப்பி சொல்லுவோம். அம்மா, அம்மா. என்ன? ஏம்மா எந்திரிக்கலையாம்மா? இந்நேரத்தில் கிடந்து உறங்கிட்டு கிடக்கிய? இப்போதான் மக்கா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன். கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்த்துக்க. நான் செத்தோட படுத்துட்டு வாரேன். நீ போ, அடுப்பில் தான் டீ கிடக்கும், ஊற்றி குடி. சூடாக இல்லைன்னா சூடு பண்ணிக்க. சரிம்மா. அக்கா எங்க? அவன் இன்னும் வரலம்மா. சரி, அவன் வந்தாலும் சொல்லு, என்னை வந்து உசுப்ப வேணாம்னு. கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிறேன். சரிம்மா, உனக்கு முடியலன்னா நீ படுத்துக்க. நைட்டுக்கு நாங்களே சமைக்கிறோம். அவ்வளோலாம் ஒன்றும் முடியாமல்ல. கொஞ்ச நேரம் படுத்து இருந்துச்சு, நானே வருவேன், போங்க. சரிம்மா.
கிடந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு கிடக்காவ. ஏட்டி என்ன ஏட்டி என்ன அம்மா இப்படி படுத்து தூங்கிட்டு கிடக்கா இந்நேரத்துல? அதுவா, அம்மைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துக்க, அதான் படுத்து கிடக்கா. அதோட ரேஷன் கடைக்கு வேற போயிட்டு வந்திருப்பா போல, அதான் அசதியாக இருக்குன்னு படுத்துருக்கா. நீ போய் உசுப்பலாம்ல. நான் எதுக்கிட்டு போய் உசுப்ப போகிறேன்? எனக்கு என்ன உன்ன மாதிரி மூளையில் நினச்சியா? ஏறு ஒழுங்கா பேச பார்த்துக்க. நானே அம்மாக்கு முடியலைன்னு சொல்லி தான் நானே டீயை சூடு பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். ஆமாம், டீயை சூடு பண்ணி குடிக்கிறது ஒரு பெரிய வேலை. சரி, அம்மைக்கு முடியலைன்னா எதுக்கு ரேஷன் கடைக்கு போய் நின்றுட்டு இருக்கிறாண்டா? முடியலன்னு பேசாமல் இருக்க வேண்டியதானே? கலெக்டர் மேடம் இன்னைக்கு தான் டோக்கனில் அம்மாவுக்கு காசு கொடுக்குறது தான் போட்டிருக்கு. அதனால தான் போய் பொங்கல் காசை வாங்கிட்டு வந்தா. அப்படியா? சே, அம்மா நினச்சா பாவமாக இருக்குது. அந்த 3000 ரூபாய்க்காக எத்தனை மணி நேரம் நின்றுட்டு வந்தாலும் தெரில. ஆமாம் சத்யா, எனக்கும் அதை நினச்சி தான் பாவமாக இருந்து. பாவம் அம்மா இப்படி போய் நின்றுட்டு வந்திருக்காளேன்னு. சரி, நான் ஒன்று நினச்சேன், உன்ட்ட சொல்லட்டா? எப்படின்னு ஏதாச்சும் வில்லங்கமாக தான் நினப்பேன். சரி சொல்லு. உடனே அப்படி சொல்லாதட்டி. சரி சொல்லலை சொல்லு. பேசாமல் நம்மளே எனக்கு நைட்டு சமைப்போமா? அம்மாக்கு தான் முடியலைல. சமைக்கலாம். யார் வேணான்னு சொன்னா? சமைங்களா? நீயும் வாட்டி வந்து நீயும் காய்கறியெல்லாம் வெட்டி கொடு. நான் தோசை ஊற்றுனா நீ சட்னி அற. நாளுக்கு ஒரு வேலையாக பார்ப்போம். பார்க்கணும் தாண்டி எனக்கும் தோணுது. ஆனால் அவன் மூஞ்சியை பார்த்தாதான் சுத்தமாக பிடிக்கல. வந்தாவா வராட்டி போ. தோசை ஊற்ற தெரிஞ்ச எனக்கு சட்னி அரைக்க தெரியாதா என்ன? நான் பழக சட்னி அரைச்சா அம்மைக்கு எனக்கு அப்பாவுக்கு மட்டும் ஊற்றுவேன். உனக்கு வேணா நீ வந்து ஊற்றி தின்னு, இல்லைன்னா கடை. சரி கொந்தளிக்காத, நானும் வந்து உதவி பண்ணுறேன். தோசைக்கு பதிலாக பேசாமல் இட்லியே ஊற்றிடுவோம், அதான் வேலை கம்மி. அதெல்லாம் முடியாது, எனக்கு தோசை தான் பிடிக்கும். எனக்கு இட்லி தான் பிடிக்கும். உனக்கு இட்லி பிடிக்கும்னா தனியாக ஒரு இட்லி கூப்பரில் அவி. எனக்கு அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் நான் தோசை ஊற்றிக்கிறேன். சரி டீ, தோசையை ஊற்றி தொலையா? சரி அம்மா தாயே, என்ன தானும் பண்ணுவோம். டீயை குடிச்சிட்டு வா. ஆமாம், எனக்கு டீ சூடு பண்ணியா? நான்லாம் எவனுக்கும் டீ சூடு பண்ணலை. எனக்கு வேணும்னு தோணுச்சு, நான் சூடு பண்ணி நான் மட்டும் குடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு வேணா நீ போய் சூடு பண்ணி குடி. வாய பரவ சீப்ப, நீ போ. இங்கே இரு, போயிரு சொல்லிட்டேன். நிம்மதியாக டீ கூட குடிக்க விட மாட்டேங்கிறேன் நீ. எனக்கும் டீ வேணும், அதனால நான் போகிறேன். போ முதல் இடத்த காலி வேணும். ரொம்ப பண்ணுறாளே. இருக்கட்டும். சட்னியில் இவளுக்கு மட்டும் பாவக்காய் வள்ளி போட வேண்டியதான். சரியான கிறுக்கு பிடிச்சவா. ஏல அவளை எங்க? ஏமா? ஏல நீ ரேஷன் கடைக்கு போறேன்னு போனா, அவளை வீட்டில் தானே வேலை பார்க்க சொல்லியிருந்து ஆளையே காணா. ஏமா, நானும் சின்ன பொண்ணும் சேர்ந்து தான் ரேஷன் கடைக்கு போனோம். ஏல என்ன அசிங்கப்படுத்தணும்னால நீ இருக்கா? ஏமா இதுல என்ன அசிங்கம் இருக்கு? ஏல நீயே நான் சொல்ற வார்த்தை ஒன்றை கேட்கலைனா அப்புறம் நாளை பின்ன அவன் எப்படில கேட்பா என் வார்த்தைய? ஏமா, சின்ன பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டாமா என் கூட வாங்கங்கன்னு, அதனால தான் சரின்னு கூட்டிட்டு போனேன். ஏல ஆசைப்பட்டா ஏதாச்சும் வாங்கி கொடு திங்கிறதுக்கு. அதை விட்டுட்டு நான் பேசுறத மதிக்காம கூட்டிட்டு போகணும்னு என்னெல்லாம் அவசியம் இருக்கு? காலையில் கடந்து கிளிப்பிள்ளைக்கு சொன்னால சொல்லியிருக்கேன், நீ வெளியில் போயிட்டு வா, அவள் வீட்டு வேலையை பார்க்கட்டும்னு. அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு போனான், அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு. சரி, இப்போ எங்கே அவளை? ஏமா, அவ காமாட்சி அக்கா, சொன்னா அக்கா, அப்புறம் உமா வசந்தி அக்கா கூடலாம் சேர்ந்து பேசி நின்றுட்டு இருந்தாமா. இந்த வந்துருன்னு சொல்லியிருக்கா, வந்துருவா. சரியா போச்சு, அவளோட சேர்ந்தா இன்னைக்குள்ள வீட்டு வந்து சேர மாட்டாளே. ஏமா இல்லைம்மா, எல்லாருமே வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் தான் வா சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டேன். நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வாரேன்னு சொல்லியிருக்கா. இப்போ வந்துருவாம்மா. இல்லை, நான் இவ்வளோக்குள்ள கண்டிஷனாக இருக்கும்போதே உன் பொண்டாட்டி இந்தாட்டம் ஆடுறாளே. நான்லாம் கொஞ்சம் லூஸாக விட்டுருக்கணும். உன் பொண்டாட்டியை கையில் பிடிக்க முடியாதுல்ல. ஏமா, நான் முதல்ல கரும்பை வச்சுட்டு வரேம்மா, கையெல்லாம் வலிக்குது. போல போய் பை. நான் பேசுறது எங்கே உனக்காக காதில் விழுக போகுது? ஏமா அப்படிலாம் இல்லைம்மா, கரும்பு ரொம்ப நேரம் தூக்கி நிற்க முடியல, அதனால தான் சொன்னேன். போ, கொண்டே வை. அவன் இன்னைக்கு எத்தனை மணிக்கு தான் வாரா நானும் பார்த்துட்றேன். சரிம்மா, அப்போ நான் அதை கொண்டே உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். உன் பின்னாடி ஒரு கிளா மாடு நிற்கிதே, அதுகிட்ட கொடுத்து கொண்டே வச்சுட்டு வர சொல்லு. கெடாமாடா? திரும்பி பாருல. வந்துட்டியா சின்ன பொண்ணு? ஆமாங்க, எல்லாரும் கிளம்புனாவளா? அதான் நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன், வேலை கிடக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை சின்ன பொண்ணு, நீ ஏன் வந்துட்டா? இப்போதான் அம்மா உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாவ, அவளுக்கான நீ மட்டும் வந்திருக்கேன்னு. நான் இப்போ வந்துடுவாமான்னு சொன்னேன், அதே மாதிரி வந்துட்டா. இவனெல்லாம் திருத்தே முடியாது. இப்படிப்பட்டவன் இருக்கும் போதே இவன் இந்தாட்டம் ஆடியான். இவெல்லாம் ஏன் வயதுல தான் பிறந்தானே, இல்லை ஆஸ்பத்திரியில் எதுவும் தப்பி மாறி கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. சரிங்க, அப்போ நம்ம உள்ளே போவோமா? ஆமா சின்ன பொண்ணு, வா, ஒவ்வொரு ரூமா சுத்தம் பண்ணுவோம். சரிங்க. ஏம்மா பாத்தியலா, நான் சொன்ன மாதிரியே சின்ன பொண்ணு வந்துட்டா. போல ஆத்திரத்தை கலப்பாத. சரி சின்ன பொண்ணு, நீ வா, நம்ம போவோம். சரிங்க. பரட்டை என்ன அலறுது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கிளவிக்கு பாயசத்தை போட்டுற வேண்டியதான்.